ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழ் பொண்ணு. இன்றைக்கி நம்ம வந்து ஜேகேயோட ஃபிஃபோட பார்ட் 9 பார்க்க போகிறோம். மை சேவேஜ் குவீன். ஃபோர்த் பார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய்யன் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஒய்யன் சொல்லியிருப்பாங்க, என்னோடய கோல்ட்னஸ் காரணமான விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிருப்பாங்க. ஸோ நம்ம ஜேகே வந்து ஓகே சொல்லு அப்படிங்கிருப்பாரு. அப்போ நம்ம ஒய்யன் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோடு நான் பாட்டை முடிச்சிருந்தேன். ஸோ வாங்க இன்றைக்குள்ள பாட்டுக்குள்ளே போயிடலாம். பார்ட் 9. ஓகே, நம்ம ஒய்யன் வந்து சொல்ல வரும்போது டக்குன்னு பிளாக் பிங்க் உள்ளே ஓடி வராங்க. உள்ளே ஓடி வந்து ஒய்யன், நாங்கள் வந்து இப்போது பிடிமிட்ட பேசிட்டோம், உனக்கு வந்து இன்னும் 3 நாளில் உன்னோட டெபியூட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம ஒய்யன் அப்படியா, இன்னும் 3 நாள்லையா அப்படின்னு, அதனால நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஒய்யன், ஸோ நீ வந்து சீக்கிரமாக இப்போ ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஒய்யனும் நம்ம ஜேகேட்ட, சாரி ஜேகே, நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா, நான் இப்போது ப்ராக்டிஸ் பண்ண போகணும், 3 நாளில் டெபியூட் இருக்குல்ல அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் சொல்கிறேன், நான் இப்போ விட்டுட்டு போகிறாளே அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. அவர் பிடிஎஸ் கிட்டே போயிட்டார். நம்ம ஒய்யன் வந்து பிளாக் பிங்க் கூட போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சோலோ ப்ராக்டிஸ். கடைசியில் அந்த நாளும் வருது, நம்ம ஒய்யனோட டெபியூட் நாளும் வருது. ஸோ நம்ம ஒய்யன் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. நின்றுட்டு நம்ம பிடிஎஸ், பிளாக் பிங்க் எல்லாருமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க, இவ சோலோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காக. ஸோ இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா. அதை நம்ம ஒய்யனை நினச்சிக்கோங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு வேறு நான் கதை சொல்லி ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். நம்ம ஒய்யனோட சோலோ பர்ஃபார்மன்ஸை பார்த்து பிடிஎஸ்லாம் வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஜெனியே தான் நான் வந்து ஒய்யனை கட்டியிருப்பேன், ஸோ சாரி ஓகேவா, எனக்கு வேறு இது தெரியலைங்க. ஓகே, நம்ம வந்து வாயை வந்து அவங்க ஜாலாம் ட்ராப் ஆகிடுச்சு, அந்த அப்படி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேலாம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அப்படியே அவர் மனசுலேயே நினைக்கிறாரு, ஒய்யன் வெளியே வாடி, உனக்கு இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறாரு. அவர் மனசுலேயே நினச்சிக்கிறாரு. அவர் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் கணக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்துட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாரு, டே ஜேகே அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. நம்ம ஜேகேவும் என்னடா அப்படின்ட்டு கேட்குறாரு. டே ஏன்டா இப்படி லூசு கணக்கு சிரிச்சிட்ருக்க, டே ஏதாவது பிளான் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஜிம்மின்னு. அதுக்கு நம்ம ஜேகே, பிளான் தானே முன்னாடியே போட்டாச்சுடா, அவள் வெளியே வருவாள்ல, வச்சுக்கிறேன் அவளுக்கு அப்படிங்கிறாரு. நம்ம ஜேகேவால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல போல இருக்குது. ஸோ இருக்குன்னு நானே சொல்ல மாட்டீங்களா, பைத்தியம் விடுங்க. அப்புறம் ஜிம்மின் வந்து ஒரு மாதிரியே ஒரு கேவலமான லுக்கு விடுறாரு நம்ம ஜேகேவை பார்த்து. ஜேகே அதை பார்த்துட்டு, டேய் இவ்வளோ கேவலமான என்னை பார்க்காதடா, உன் மூஞ்சி தான் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம ஜிம்மினுக்கு முக்கியம். ஸோ திரும்பி உட்காந்துட்டு நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒய்யன் வந்து அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, ஆர்மிஸ்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியலையே, என்ன டெபியூட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதோட பாய் குரூப்பில் ஒரு கேர்ள் வந்து சேர்ந்தோன்னா ஆர்மிஸ் ஒத்துக்குவாங்களா அப்படின்ட்டு நம்ம பிளாக் பிங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க நம்ம ஒய்யன். அதுக்கு நம்ம பிளாக் பிங்க் சொல்கிறாங்க, நீலாம் வந்து இந்த பொசிஷன் வர எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தெரியுமா, அதெல்லாம் ஆர்மிஸ் புரிஞ்சுக்குவாங்க. பிடிஎஸ்க்காவது அவங்க வந்து இதெல்லாம்
அக்செப்ட் பண்ணுவாங்க பாரு நீ அப்படிங்கிறாங்க. அது நடந்தால் சரி அப்படின்ட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம பிடிஎஸ் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு நம்ம ஜேகேவை காணோம், நம்ம ஜேகேவை தான் நம்ம ஒய்ன்னு தேடுறாங்க, ஜேகே எங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போவே லவ் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவனை தேட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு நம்ம பிடிஎஸ் கேட்கும்போது நம்ம ஒய்யன் வந்து ப்ளஷ் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பிடிஎஸும் பிளாக் பிங்க்கும் சிரிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே உள்ளே வராரு. பேபி அப்படின்ட்டு வராரு. நம்ம ஒய்யன் இன்னும் ப்ளஷ் ஆகுறாங்க. ப்ளஷ் ஆகிட்டு இருந்தவங்களே இன்னும் ப்ளஷ் ஆக்கி அவங்க முகம் ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ஜேகே சொல்கிறாரு, டேய் வெளியே போங்கடா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம பிளாக் பிங்கை பார்த்து கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம பிளாக் பிங்க் பிடிஎஸும் நடத்துங்க அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம ஒய்யன் வந்து இதெல்லாம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு பண்ணோன்னே அவங்க இன்னும் ப்ளஷ் ஆகுறாங்க. அவங்களே இது பண்ணிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜேகேவை போய் ஓடி போய் ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜேகேக்கு ஒன்றும் புரியலை. இது என்ன, இது ப்ளஷ் ஆனால் அழுவாங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது நம்ம ஏன் சொல்கிறாங்க, டேய் ப்ளஷ் ஆகிறக்கு ஒன்றது அழுவானாடா போடா அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன்டி அழுகுற, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஒய்யன், ஆர்மிஸ்லாம் என்னை ஏற்றுக்குவாங்களாடா, ஆர்மிஸ்க்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், அதில் போய் ஒரு பொண்ணு சேர்ந்துருக்கே அப்படிங்கிட்டு ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேகே என்ன பண்ணிடுறாரு, நம்ம ஒய்யனை பிடிச்சி அவர் லேப்பில் உட்கார வச்சு சொல்கிறாரு, இன்னொரு தடவை இப்படி பேசினேன் அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யன் வந்து அப்படிங்கிறாங்களா, என்னடி அப்போ என்னன்னு கேட்குறேன், என்ன பொண்ணு பையன் பிரிக்கிறியா நீ அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஒய்யன், அப்படி இல்லை ஆர்மிஸனை ஏற்றுக்குவாங்களா அப்படின்ட்டு திருப்பி அழுகுறாங்க. நம்ம ஜேகேக்கு இதை பார்க்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒய்யனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. அவர் நல்லா கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒய்யன்ட்ட, இன்னொரு தடவை இப்படி பேசினா கடிச்சு வச்சிருவேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யனை வாயை பற்றிட்டு அப்படின்ட்டு தலையாட்டுறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஜேகே சிரிச்சிட்டு, நீ வந்து அன்றைக்கி உன் கோல்ட்னஸ் காரணம் என்னன்னு சொல்ல வந்தல்ல சொல்லு அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யன் முழிக்காங்க. அப்படின்ட்டு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், பட் பிடிஎஸ்க்கும் அது தெரியணும், ஸோ நான் ரூமில் வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் ஓகே அப்படின்றாரு. அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே உட்காந்து சும்மா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம பிளாக் பிங்க் உள்ளே வரலாமா, எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏன் டப்புன்னு நம்ம ஜேகே லேப்லேருந்து எழுந்திரிச்சு ஷேரில் உட்காந்துட்டு உள்ளே வாங்க யூனி அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேகேக்கு ஷாக்கு, என்னடாது இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாவே இப்போ என்ன இப்படி எழுந்திரிச்சு போகிறா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க எல்லாம் உள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒய்யன் சொல்கிறாங்க, நான் அந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன் அப்படின்ட்டுறாங்க. நம்ம பிளாக் பிங்க்கும் நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேகேக்கு ஒன்றும் புரியலை. அவர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம ஒய்யன் வந்து அப்போ தான் நம்ம கிளம்பலாமா, நேரம் ஆயிடுச்சு, ஏற்கனவே 2 hours முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் கார் வெளியே ரெடியாக தான் நிற்கி, நீ எப்போ வரந்தான் வெயிட்டிங், ஓகேவா, நான் வெளியே போயிருக்கேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு அவர் போனதுக்கப்புறம் தான் நம்ம பிளாக் பிங்க் கேட்குறாங்க, என்னடி நடந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறாரு. ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பிளாக் பிங்க் சொல்கிறாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இதெல்லாம் மறைக்காதடி, நாங்கள் உன் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் மாதிரி சொல்லடி அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோமே அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்களா. ஆமாம், நீ லேப்பில் உட்காந்தது, அவன் உன்னை கிஸ் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒய்யனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது பார்த்துட்டிங்களா, அசிங்கமாக இல்லவங்க எல்லாருக்கும் இப்படி மற்றவங்க பண்ணுறது பார்க்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பிளாக் பிங்க், நம்ம ஒய்யன் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன போடி அப்படிங்கிட்டு அவங்க கலாச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே திருப்பி வந்து, பேசுனது போதும் வரீங்களா அப்படின்ட்டு ஜேகே இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்திருப்பார் வெளியே. ஜேகே எல்லாத்தையும் கேட்டுட்டாங்கன்னே நம்ம ஒய்யன் வந்து ரொம்ப ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க காதெலாம் அவ்வளோ ரெட்டிஷ் ஆகிடுச்சு.
திருப்பியும் ப்ளஷ் ஆகுறியா ஒய்யே, இப்போல்லாம் அடிக்கடி ப்ளஷ் ஆகுறீங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம பிளாக் பிங்க் இன்னும் ப்ளஷ் ஆகுறாங்க. அதோட பிளாக் பிங்க் வந்து அவங்கள கூட்டிகிட்டு ட்ரோமுக்கு போயிடுறாங்க. இப்போ ட்ரோமில் பார்த்தீங்கன்னா பிளாக் பிங்க் வந்து அவங்க கம்பெனிக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம பிடிஎஸோட நம்ம ஒய்யன் உட்காந்து பிடிஎஸ்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் வந்து என் கோல்னஸ் காரணமான விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பிடிஎஸ் உட்காந்துருக்காங்க, சொல்லு ஒய்யன் அப்படின்ட்டு. நம்ம ஒய்யனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்ட்டு இழுத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பிடிஎஸ் வந்து பயப்படாமல் சொல்லு ஒய்யன் அப்படிங்கிறாங்க. எனக்கு பயம்லாம் இல்லை ஆரம், கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நீ சொல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இப்போவே சொன்னாதான் என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லிவிடு ஒய்யன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஒய்யனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து நம்ம இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். சின்ன வயசில் நம்ம ஒய்யனும் நம்ம அண்ணனும் வந்து அவங்களோட கெவின் அண்ணன், அவங்க அண்ணன் பேர் கெவின் தானே. ஸோ அவங்க கெவினும் ஒய்யனும் விளையாடிட்டுருக்காங்க பார்க்கில். அவங்க பார்க்கில் விளையாடிட்டுருக்கும் போது நம்ம ஒய்யனோட அம்மா அங்கே தான் உட்காந்துருக்காங்க. 2 பேரையும் விளையாடுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ஒய்யனும் கெவினும் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஒய்யனை மட்டும் அம்மாட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க, மம்மி மம்மி நம்ம இப்போ வீட்டுக்கு போக வேணாம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போகலாங்கிறாங்க. ஸோ நம்ம என்னோட அம்மாவும் இல்லைடா நம்ம இப்போ போயாகணும், நைட் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி இன்னும் ஒரு 5 நிமிஷம்னு நம்ம கெவினும் ஒய்யனும் சொன்னனால அவங்க மட்டும் போய் விளையாடிட்டு இருக்காங்க. சரி ஓகே போங்க அப்படின்ட்டு சொன்னாருன்னே. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ அதனால அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. போய் பேசிகிட்டு இருக்கும் போது திருப்பி வந்து பார்க்காங்க. நம்ம கெவினும் ஒய்யனையும் காணும். ஸோ அவங்க அம்மா வந்து இந்த பார்க் ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் நம்ம கெவினையும் ஒய்யனையுமே காணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வீட்டுக்கு ஓடிட்டாங்களா அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அவங்க அங்கிளும் அங்கே தான் இருக்காங்க. பட் நம்ம ஒய்யனும் கெவினும் அங்கே இல்லை. ஸோ அவங்க அம்மா கதறி கதறி உட்காந்து அழுகுறாங்க. எங்கே நம்ம குழந்தைங்கள காணுங்க, நான் பார்க் கூட்டு போயிருந்தேன், ஃபோன் பேசிட்டு வர்றதுக்குள்ளே அவங்கள காணும் அப்படிங்கிட்டு அழுகுறாங்க. ஸோ நம்ம அப்பாவோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து நம்ம ஒய்யனோட அப்பா பேசுகிறாரு. அது பேசும்போது யாரோ ஒரு 2 கிட்னாப்பர்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், கிட்னாப்பர்ஸ் தான். ஐயோ திட்டுது. ஓகே, கிட்னாப்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைங்க தானே, எங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் வந்து நான் சொல்கிற பிளேஸில் நாளைக்கு வந்து எங்களுக்கு $1 million தரணும், இல்லைன்னா நாங்கள் உங்கள் குழந்தைங்கள கொன்றுவோம் அப்படிங்கிறாரு. அப்படி எதுவும் பண்ணிடாதடா அப்படிங்கிட்டு அவங்க அப்பா கத்திகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஒய்யனோட அம்மா என்னாச்சு நம்ம குழந்தைங்க கிடச்சிட்டாங்களா அப்படின்ட்டு இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீ ரூமுக்கு போ அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை குழந்தைங்களுக்கான ரூமுக்கு போங்கிறீங்களேண்ணா அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம அங்கிள் ஜோ வந்து நீ போம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம ஒய்யனோட அம்மாவும் போயிடுறாங்க. உள்ளே போன அப்புறம் நம்ம அப்பா வந்து ஜோட்டு சொல்கிறாரு, கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற போது நம்ம அங்கிள் ஜோ வந்து ஐயோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா, என்னாச்சு, எங்கே இருக்காங்க, எந்த பிளேஸ் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம அப்பாவும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் எல்லாத்தையும் சொல்லும் போது அங்கிள் ஜோ வந்து வாங்க நம்ம போய் அவங்கள கூட்டிகிட்டு வரலாம், எங்கே இருப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரியும், அவங்க ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிளேஸ் பக்கத்துலேயே தான் நம்ம ஒய்யனையும் கெவினையும் வச்சுருப்பாங்க, ஸோ வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம ஒய்யனும் கெவினும் வந்து அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்புறம் நம்ம வந்து இப்போது ஒய்யனோட அப்பாவுக்கு வரலாம். ஒய்யனோட அப்பா வந்து அவங்க அம்மாட்ட வந்து நாங்கள் போய் குழந்தைங்கள தேடுறோம், நீ வீட்லேயே இரு அப்படிங்கிறாங்க. நம்ம ஒய்யனோட அம்மாவும் சரிங்க ப்ளீஸுங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. பட் நம்ம அங்கிள் ஜோ வந்து பின்னாடி ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. அதை யாரும் கவனிக்கலை. பட் நம்ம ஒய்யனோட அப்பா வந்து அதை வந்து கவனிக்கலை.
யாருமே கவனிக்கல. பட் அவங்க அப்பாவும் இந்த அங்கிள் ஜோவும் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு. ஒரு பெரிய பில்டிங் பக்கத்தில் வர சொல்லியிருப்பாங்க. அந்த பில்டிங் பக்கத்தில் ஏதாவது ஜன்னல் மாதிரி இருக்கான்னு பார்த்தா அங்கே ஒரு குட்டி வீடு இருக்குது. அங்கே தான் கண்டிப்பாக உடச்சி வச்சுருக்கணும்னு நம்ம அங்கிள் ஜோ வந்து அங்கேயே தான் நிற்கிறார். அவங்க அப்பா ஓடி போய் அந்த ஜன்னல் வழியே ஏறி குதிக்காரு. குதித்ததுக்கப்புறம் நம்ம ஒய்யனும் கெவினும் அன்கான்ஷியஸில் இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஒய்யனோட அப்பா வந்து போய் தூக்குறாரு. தூக்கி முடிச்சு நம்ம ஒய்யனையும் இதையும் எழுப்புறாங்க. அவங்களும் எந்திரிச்சு அப்பாவை கெட்டி பிடிச்சி அழுதுகிட்ருக்காங்க, ஒய்யனும் நம்ம கெவினும். அதோட இந்த பார்ட் முடியுது. சாரி காய்ஸ், நான் வந்து அவ்வளோவா எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே வந்து வீடியோ வேறு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அதனால தான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்க்குறக்காக. பாய்.